வணக்கம். இந்த ஆடி மாதத்துல என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத ஒரு திருவிழா கோலமாவே நம்ம வழிபடுவோம். எல்லா கோவில்கள்லயும் திருவிழா, எல்லா கோவில்கள்லயும் விசேஷம், சிறப்பு வழிபாடு, இப்படி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்ல எல்லாம் சிறப்பு வழிபாடு, தீபாராதனை, அர்ச்சனை எல்லாமே நம்ம செய்யறதுனால நம்மளுடைய உறவினர்களையும் இந்த நேரத்துல நம்ம அழைச்சுப்போம். ஆடி மாதம் வந்தாலே எல்லாருடைய வீட்லயும் திருவிழா கோலம் களை கட்ட தொடங்கிடும். இது குடும்ப உறவை பலப்படுத்தி மேம்படுத்தக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாதான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன கோவில் விசேஷம்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கொண்டாடுறது மாதிரி இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டை காரணமா வச்சு இருக்கிற எல்லா உறவினர்கள், நண்பர்கள்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒற்றுமையா இந்த திருவிழாவை நடத்தி முடிப்பாங்க. அதோட நிறைய கிராமங்கள்ல அம்மன் கோவில் தான் ரொம்ப விசேஷமான கோவில்களா அமைந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற அம்மன் கோவில்கள் இருக்கு. அதுவும் சொல்ல போனா கிராமப்புறங்கள்ல இடமே தெரியாத இடத்துல எல்லாம், நமக்கு பெயரே தெரியாத இடத்துல எல்லாம் நிறைய அம்மன் கோவில்கள் சின்ன சின்னதா அவங்க முறைக்கு தகுந்த மாதிரி அம்மன் கோவில்களை அமைத்து வழிபடுறது வழக்கம். அந்த அம்மன் கோவில்கள்ல எல்லாத்துலயும் இந்த ஆடி மாதம் வந்துட்டாலே அவங்க ஊர் பொதுமக்களுக்கு ஏற்றாற் போல 3 நாள், 5 நாள், 10 நாள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இந்த திருவிழா கோலத்தை நடத்துவாங்க. இந்த திருவிழாக்கு வெளியூர்ல இருந்தாலும் கூட ஆடி மாச திருவிழாக்கு நம்ம ஊருக்கு போகணும், நம்ம சொந்த ஊருக்கு போகணும்னு நினைச்சு நிறைய மக்கள் தங்கள் சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய அம்மன் கோவில் திருவிழால நிச்சயமா கலந்துக்கிறாங்க. இந்த கோவில் திருவிழாக்கள் சாதாரணமான ஒரு வழிபாட்டோட முடிகிறது இல்லை. இது மனிதனினுடைய நம்பிக்கையில் தொடங்கி இறைவனினுடைய அருள் எப்படிப்பட்டது, இறைவன் கண் திறந்தால் எப்படிப்பட்ட நலன்கள் நமக்கு நடக்கும், என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நிரூபணம் செய்யக்கூடிய ஒரு வெளிப்படையான வழிபாட்டு முறையும் திருவிழாவும் தான் இந்த ஆடி மாத திருவிழா. இதுல என்னென்ன நடக்குது அப்படின்னா, பூ மிதித்தல், தீ மிதித்தல், தேரோட்டம், அம்மன் பல்லக்குல வர்றது, தீர்த்த குடம் எடுப்பது, பால் குடம் எடுப்பது, இப்படி நிறைய வழிபாட்டு முறைகளை மனிதர்கள் அந்தந்த கிராமங்கள்ல நடத்தி மகிழ்ச்சியா அதை கொண்டாடுறாங்க. இதெல்லாம் அம்மன் செய்ய சொல்லிச்சா, ஏன் மூட நம்பிக்கையோட இதெல்லாம் செய்யறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வியும் விவாதமும் இருந்தாலும், அந்தந்த கிராமப்புறங்கள்ல வாழக்கூடிய மக்களுக்கு அந்தந்த கிராம தெய்வங்கள் தான் கூடவே இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்மளோட வாழ்ந்த ஒரு மக்கள் அம்மனா மாறின கதை தான் இந்த கிராமப்புறங்கள்ல அம்மனுக்கு உண்டு. அதாவது நம்மளோடவே வாழ்ந்து நம்ம நலனுக்காக உயிர் பிரிந்த ஒரு பெண்ணை தெய்வமாக மதித்து அம்மனாக போற்றி வாழக்கூடிய ஒரு மரபு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. பெண்ணை தெய்வமாக வணங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரபை நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இது சாதாரணமா மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்லிட முடியாது. இது நம்மளுடைய நம்பிக்கையில தொடங்கி நம்ம நலனுக்காக என்ன நடந்தது அப்படிங்கிற வரலாறை திரும்ப திரும்ப நினைவு கூறுற விதமா தான் இந்த அம்மன் வழிபாடு பொதுவா அமைந்து. அது மட்டும் இல்லாம இந்த திருவிழா கோலம் வந்துட்டாலே போதும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரியவர்கள், பெண்கள் அப்படின்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கங்க பார்த்தா பசங்க, இளைஞர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தோரணம் கட்டுறது, பெரிய பெரிய லைட் மாட்டுறது, இப்படி பெரிய பெரிய வேலைகள்ல ஈடுபட்டு இருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் கோவில்ல இது பண்ணணும், இந்தந்த பொருள் வாங்கணும், இந்தந்த சிறப்பு செய்யணும், இந்தந்த முறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் உணவுக்கு தேவையான, நெய்வேத்தியம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், சாமிக்கு படைக்கக்கூடிய பூவை அலங்காரம் செய்யறதுல இருந்து, வேப்பிலைய பறிச்சுட்டு வர்றதுல இருந்து, எல்லாத்தையும் சுத்தம் செய்யறதுல இருந்து, பெண்களும் ஒரு பக்கம் கலகலகலன்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஊரே திருவிழா கோலத்துல களை கட்டி இருக்கும். இப்படி பெண்கள்ல இருந்து, இளைஞர்கள்ல இருந்து, உறவினர்கள், சொந்தக்காரங்க, பெரியவங்க, இப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா தான் இந்த ஆடி மாத திருவிழா. கிராமப்புறங்கள்ல இன்னும் சொல்ல போனா தீபாவளி, பொங்கல் தாண்டி ஒரு திருவிழா இருக்குன்னா அது இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய திருவிழா தான். இந்த ஆடி மாதத்துல குலதெய்வ வழிபாட்டுக்கும் மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. அவங்க கண்டிப்பா மற்ற மாதங்கள்ல தங்களுடைய குலதெய்வத்தை போய் வணங்குறாங்களோ இல்லையோ, இந்த ஆடி மாதத்துல கண்டிப்பா போய் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வருவாங்க.
அதோடவே சேர்த்து இந்த திருவிழால பூக்குழி இறங்குதல் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வழிபாட்டு முறையை கடைபிடிக்கிறாங்க. இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, நம்ம ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் அம்மனை நோக்கி தவம் இருந்து விரதம் இருந்து அந்த பூக்குழியில இறங்கணும். அந்த பூக்குழியில நெருப்பு தணலோட சூடாதான் இருக்கும். ஆனா மனசுல அம்மனை நம்பிக்கையோட நினைச்சு இறங்குறவங்களுக்கு அது உண்மையிலேயே பூ பந்தல் போட்டு இருக்கிற மாதிரிதான் அந்த பூக்குழி இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரே தீக்குழியில இறங்குறதுக்கு பதிலா பூக்குழியில இறங்குறதுன்னு பெரியவங்க சொல்றாங்க. அதாவது நம்ம அம்மன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அம்மன் நமக்கு அந்த நெருப்பை கூட பூவாக மாற்றி தருவாள் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இருக்கிற தெய்வத்துல எல்லாத்துலயுமே ரொம்ப எளிமையான தெய்வம் யாருன்னா அம்மன் தான். அம்மனுக்கு நம்ம எதையுமே செய்யலனாலும் பரவாயில்ல, அங்க ஓரமா அந்த கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய 2 கொத்து வேப்பலைக்கும் மஞ்சளுக்கும் நம்ம விடுற ஒரு சொட்டு கண்ணீருக்கும் அந்த அம்மன் நிச்சயமா இறங்கி வந்துருவா. ரொம்ப எளிமையான தெய்வம் தான் இந்த அம்மன். அதோட இந்த வழிபாட்டு முறையும் ரொம்ப எளிமையானதுதான். நம்ம அம்மன் மேல முழு நம்பிக்கை வைக்கிறப்போ அந்த அம்மனும் நமக்காக நிச்சயம் இறங்கி வருவாள் அப்படிங்கிறத மெய்ப்பிக்க கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த ஆடி மாத வழிபாடு.